ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது ஜஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் உங்களுக்கு இதனால பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் ஒரு வீடியோ. ஸோ அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தது, நீங்கள் வந்து இந்த சப்பான விஷயங்கள் பண்ணுறீங்க, அதுவும் யாருன்னே தெரியாதவங்க கூட இந்த மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக உங்களுடைய சேனல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயமும். அண்ட் அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணாமல் நீங்கள் கண்டென்ட் கொடுங்க. கண்டென்ட் பிடிச்ச ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டிவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த ஒரு வீடியோலையும் சரி, ரீசெண்ட் டயத்துலையும் சரி, வியூ ஃபார் வியூ பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால இந்த கொஸ்டின் வருதுன்னே தெரியலங்க. ஸோ அந்த ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், சப்பா இருக்கட்டும், வியூ ஃபார் வியூவா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களுமே உங்களுடைய சேனல் க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ற விதமா இருக்கலாம், டவுன் பண்ற விதமா இருக்கலாம். அது நீங்க கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணாம இருக்கிறது பெஸ்டான ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் இப்போ சப்னாலும் அண்ட் வியூ ஃபார் வியூனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. சப் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அதுக்கப்புறம் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்க மாட்டாங்க, அந்த சேனலே இருக்குமா என்னன்னு தெரியாது, அந்த மெயில் அக்கௌண்டே இருக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அகைன் ஆக்டிவா இருப்பாங்களான்னு தெரியாது, அது ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ்லயும் ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். வியூ ஃபார் வியூ அப்படின்னு வரும்போது என்ன பிரச்சனை ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ், எந்தெந்த வீடியோஸ்லாம் நீங்க ஷேர் பண்றீங்களோ அதை அவங்க பாக்குறாங்களோ அதனுடைய ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அந்த ஒரு வீடியோல வந்து சராசரியா எவ்வளவு நேரம் வந்து ஆடியன்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஃபியூ செகண்ட் அப்படின்னு இருக்கு. லைக் ஒரு 5 நிமிஷம் நீங்க மேக் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு 3 நிமிஷமே மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு கண்டென்ட்ல 30 செகண்ட்ஸ் இல்லைனா 40 செகண்ட்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பிலோவா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு கண்டென்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருமா அப்படிங்கிறது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வீடியோல எந்த அளவுக்கு அதிகமா பெட்டரா இருக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இது மேஜரான பார்ட். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய இன்ட்ராக்ட், அந்த லைக் பண்றதா இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அதர் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து அது போய் சேரும். ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, நிறைய பேர் வந்து அதை தேடுறாங்க, நிறைய பேர் வந்து அதுல என்கேஜா இருக்காங்க அப்படின்னு சொல்றதால யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பேருக்கு அது வந்து கொண்டு போய் சேர்க்கும். அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அது சர்ச்சிங்கா இருக்கட்டும், எல்லாம் வந்து சஜஸ்ட் ஆகக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும், இல்லைனா ப்ரௌஸ் ஃபீச்சர்லயா இருக்கட்டும், ஸோ எல்லா இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்க ஒருத்தங்களை பார்க்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், அதாவது அவங்க வந்து பார்த்துட்டாங்க, லைக் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல 3 நிமிஷத்துக்கு மேல அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமே அப்படி பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க மேக் பண்ணிருக்கக்கூடிய கண்டென்ட் எதுக்காக அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேக்கான ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புலையும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கலாம், பட் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் வந்து அந்த வியூஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆக ஆரம்பிக்கும். என்ன ப்ரோ எனக்கு 100 வியூஸ் இருந்தது, 200 வியூஸ் இருந்தது, திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து இப்போ 10 வியூஸோ 5 வியூஸோ தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வியூ ஃபார் வியூவா இருக்கட்டும், இல்லைனா சப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நார்மலா வந்து சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியாது. அதை பண்றதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷேர் பண்றீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம், அவங்க பார்ப்பாங்க. அவங்க எல்லா நேரமும் பார்ப்பாங்கன்னாலும் தெரியாது, பட் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் உங்களுக்காக அந்த ஒரு கண்டென்ட் வந்து. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க, அதுவும் ஒரு அளவுக்கு அஃபெக்ட் பண்ணணும் வச்சுக்கோங்க. பட் அவங்க ஓரளவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. பட் இந்த மாதிரி எங்கேயோ இருந்து, அது இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா வீடியோஸையும் செக் பண்ணவும் போறது இல்லை. அதே சமயம் அவங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மெயில் ஐடியும் லாங் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி இது வந்து டெம்பரவரியான ஒரு விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு லாங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்றீங்கன்னா. ஏன்னா யூடியூப் தரப்புல மில்லியன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமிங்கா வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அகைன் அப்பீல் பண்ணாலும் ஸ்பேம் டிசெப்டிவ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியை கொடுத்து உங்களுக்கு வந்து ரீசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆள் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் guys. உங்களுக்கு 100ல வியூஸ் போனாலும் சரி, இல்ல தௌசண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸா இருக்கட்டும், மில்லியன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு பை பண்ற மாதிரியோ இல்லைனா வந்து ஃப்ரீயா வந்து வியூ ஃபார் வியூ மாதிரி பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்டென்ட்டை பார்க்குறேன், நீங்க என்னுடைய கண்டென்ட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாரும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, பார்த்துட்டேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புவாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப்ல கண்டிப்பா வந்து நீங்க வீடியோஸ் கொடுங்க, ஆடியன்ஸ் வர டைம் எடுக்கலாம். அண்ட் அது 1 வியூ 2 வியூ இருந்தாலுமே உங்களுக்கான ஆடியன்ஸா அதை பாருங்க. ஸோ
அதை கண்டிப்பா அந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி அடுத்து இன்னும் இந்த மாதிரி கொடுத்தா ஆடியன்ஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோ அதுக்காக கைஸ் மேக் பண்ணேன். ஒரு ஆள் டீடைல்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் எப்படி சொல்லணும், லைக் ஸ்பேமிங்கான விஷயங்கள்லாம் பண்ணி லைக் 1000 சப்ஸ்கிரைபரோ, லேக் சப்ஸ்கிரைபரோ, மில்லியன் சப்ஸ்கிரைபரோ கொண்டு வந்தாலும் மேக்ஸிமம் அது வந்து டெம்பரவரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதை எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ அதுக்காக கைஸ் மேக் பண்ணேன். இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல நியூவா சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்க கேள்விமட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. குட் பை, see you. நல்ல வீடியோவில் சந்திப்போம்.